அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் தான் உங்களை சந்திப்பது மிச்ச சந்தோஷம். இன்றைக்கு என்னுடைய இஃப்தார் 5வது உலக தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைய நாள் என்னென்ன வேலைகள் நான் செஞ்சதை தான் உங்களோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முதல்ல போய் சேப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது முதல் நாள் பன் செஞ்சிருந்தேன். அந்த பன்னு ஃபில்லிங் கறி கொஞ்சம் மீதமாயிடுச்சு. அதான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் டிவிசரில். அதிலிருந்து வெளியே எடுத்து கூலிங் போகிறதுக்கு அப்படியே வச்சுட்டேன். அது கூல் போன பிறகு தான் நாங்கள் எடுத்துக்கணும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் கிழங்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் அவிச்சு எடுத்துருந்தேன். உப்பு மஞ்சள் போட்டு இதை நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். அவிச்சு எடுத்ததை ஒரு பவுலில் போட்டுக்கணும். பவுலில் போட்டு இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு மேஷ் பண்ணுறது இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா என்னப்படி சின்ன சின்ன துண்டாக்கி எடுத்துட்டா போதும். இப்போ இதோட நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அந்த கறியை நாங்கள் இதோட சேர்த்துக்கணும். சேர்த்தவங்களுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்து இது காரத்துக்காக மிளகுத்தூள் கட்டர்த்தூள் சேர்த்துட்டேன். சேர்த்த போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு இப்படி கறிகள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து செஞ்சவும் மேலும் இல்லைன்னா அப்போதே செஞ்செடுக்கவும் மேலும். இப்போ கட்டில் செய்கிறது மிச்சம் டைம் போடல, மாவு வெளியே தேவையில்லை, டக்குன்னு செஞ்சிடலும். ஒரு வாரம் வரலாம் உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கலும். உங்களுக்கு இஃப்தார் டைமுக்கு எந்த ஸ்நாக்கும் இல்லைன்னா உங்களுக்கு கட்லெட் அவசரமாக செஞ்சு எடுத்துக்கலும். இப்போ இதுக்கு மிளகுத்தூள் கட்டர்த்தூள் நான் தூவின பிறகு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணின பிறகு இது எப்படி நாங்கள் செய்தோன்னு பார்ப்போம். அடுத்து இது சிக்கன் கட்லெட் தான் செஞ்சுக்கிறேன். இது லாஸ்ட்டில் சிக்கன் சீஸி கட்லெட் ஆகிட்டுது. உங்களுக்கு பார்க்க சில வழங்கும் வீடியோவில் நான் ஒரு ஸ்பூனாலே எடுத்து கையில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிருந்தேன். உங்களுக்கு சின்ன சைஸ் அப்படியும் பிடிச்சி கேளும். நான் கொஞ்சம் ஓரளவு பெருசாக பிடிச்சி எடுத்துட்டேன். என்னது அவசரமாக வேக முடியும்னதால் இப்போ இந்த உருண்டை எடுத்தப்போ இப்படி கையில் வச்சு இன்னப்படி நீங்கள் ஒரு வரலால் இன்னப்படி செஞ்சுக்கணும். அதுக்கு உள்ளதான் இந்த சீஸை நான் வச்சுருந்தேன். உங்களுக்கு சீஸ் குறைச்சி கூட்டி அப்படி வச்சுக்கலாம். சின்ன இன்னப்படி தான் வச்சுருந்தேன். ஏன்னா சீஸ் எக்ஸ்பென்சிவ்ன்றதால இப்போ வச்சு இன்னப்படி நல்லா உருண்டை ஆகிக்கணும். இன்னப்படி கையிலே வச்சு நாங்கள் இப்படி சின்னதாக உருண்டையாக எடுத்து அதை கோட்டிங் பண்ணி எடுக்க செல்ல 2 முறை கோட்டிங் பண்ணி எடுக்க செல்ல அது நல்லா பெருசாகி வரும். அந்த கட்லெட் ஒன்று சாப்பிட்டா 2 சாப்பிட்டாலே போதும், அப்படி பெருசு. இப்போ இது எல்லாமே இப்படியே நான் சீஸை வச்சு நல்லா நடுவில் வச்சு இப்படி எல்லாம் ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வீடியோவில் பார்க்க சொல்லி உங்களுக்கு விளங்கும் எப்படி இந்த கட்லெட் செய்கிறது. இதில் இந்த கறி செய்கிற வீடியோ சிக்கன் பன்னு கறி செஞ்சது அந்த வீடியோ பாருங்கள். அப்போ இப்படி கறி செய்யணும்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ உங்களுக்கு இதுக்கு சிக்கன் இல்லாட்டி உங்களுக்கு டின் மீன் இல்லைன்னா பீஃப் எது வேணும்னாலும் உங்களுக்கு இந்த கட்லெட் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் அப்படியே உருண்டை எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் மீதமாகிட்டுது இந்த கறி கொஞ்சம் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். லாஸ்ட்டில் இன்னொரு சாண்ட்விச் செஞ்சு எடுத்துக்கோமென்ட்டு எல்லாம் உருண்டையாக இப்படி எடுத்து வச்ச போகிறேன். இப்போ இதுக்கு கோட்டிங் பண்ணுறதுக்காக நான் முட்டை எடுத்துட்டேன். உங்களுக்கு எக் 2 இல்லைன்னா 3 எடுத்துக்கலாம். நான் 2 எடுத்துட்டேன். இதோட கொஞ்சம் கட்டர்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல், அடுத்தது மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்து சால்ட் சேர்த்து இதை நல்லா அடித்து எடுத்துக்கணும். இந்த கட்டியும் இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. முட்டையை ஒரு ஃபோர்க் வச்சு இன்னப்படி அடித்து எடுத்துக்கோங்க. அடித்து எடுத்த பிறகு இதுக்கு பால் மில்க் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். அப்போ இந்த கலவை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா நாங்கள் 2 முறை இதை கோட்டிங் பண்ணணும்னதால். இப்போ இதை அடித்து எடுத்த பிறகு இதுக்கு கோட்டினுக்காக பிரெட் க்ரம்ஸ் எடுத்துட்டேன். உங்களுக்கு கடையிலையும் வாங்கணும் இல்லைன்னா வீட்டிலையும் உங்களுக்கு ப்ரெட்டை மிக்சியில் போட்டு அடித்து வறுத்தன் அப்படி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோட்டின்னு கட்லெட் எடுத்து எக்கில் போட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கணும் வெளியில். இன்னப்படி எல்லாம் இப்படி ஒவ்வொன்றாக செஞ்சு இன்னப்படி எல்லாம் எடுத்து அடிக்கின்றேன். நீங்கள் முட்டையெல்லாம் போடுற டைமுக்கு ஒரு ஸ்பூனை வச்சுக்கோங்க. ஸ்பூனை நல்லா கலந்து விட்டு தான் அதுலேருந்து வெளியே எடுங்க. எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுடுங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ எல்லாம் இப்படி ஒரு முறை நான் கோட்டிங் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதே ஒரு சாதாரண சின்ன உருண்டையாக கிடக்குது. இப்போ 2வது முறை கோட்டிங் பண்ணின பிறகு நல்ல பெரிய உருண்டையாக வந்துடும் இது. இப்போ இதை நான் 2வது முறை திரும்பவும் கோட்டிங் பண்ணி எடுத்துக்க போகிறேன். திரும்பவும் அதே முட்டை கலவையில் போட்டு திரும்பவும் பிரெட் க்ரம்ஸில் போட்டு தான் 2வது முறையும் அதே போல் தான் கோட்டிங் பண்ணி எடுக்க. இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு ஈவினிங் டைமுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டு உங்களுக்கு டக்குன்னு இந்த கட்லெட்டை செஞ்சிடலாம். சீஸ் போட்டு செஞ்ச சின்ன பிள்ளை நல்லா விரும்பி சாப்பிடுங்க. அந்த இழுவட்டு வரைச்சி நல்ல ஒரு டேஸ்ட்டும் கூட அந்த பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு இது கூடுதலாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாளைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பொரிச்சு எடுத்துக்கவும் மேலும். இதெல்லாம் நான் செஞ்ச பிறகு இப்படி செஞ்சு இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாகின பிறகு மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கணும் குறைச்சி. நான் இது ஒரு ஸ்பூனில் வச்சு தான் எண்ணெயில் போட போகிறேன். ஏன்டா கையில் கொஞ்சம் தெரிக்கும் இந்த பயத்தினால
அப்படித்தான் நினச்சிக்கோங்க. நீங்களும் இதே போல் செய்யுங்க. இந்த ஒரே எண்ணெயில் போட்டாமல் கையில் தெறிக்க பார்க்கும் வேண்டாம். இது வந்து உருண்டை மாதிரி உள்ளதால். எண்ணெயில் போட்ட போகிற ஒரு பக்கம் பொரியும் வரைக்கும் கரண்டி எதுவும் போட வேணும். திருப்பி ஒரு பக்கம் பொரிஞ்சப்பறம் திருப்பி போட்டு இன்னும் எப்படி பொரிச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு பார்க்க சில வீடியோவில் வழங்கும். எந்த வெடிப்பும் இல்லாமல் எந்த வித கறியும் வெளியே வராமல் நல்லா பெர்ஃபெக்டாக பொரிஞ்சு வந்துச்சு. இப்போ எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டு இப்படி தான் என்னுடைய கட்லெட் வந்துச்சு. சிக்கன் கட்லெட் கடைசியில் சீஸ் சிக்கன் கட்லெட் ஆகிட்டுது. இப்படி அந்த சீஸ் போட்டு செஞ்சால் பிள்ளை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மீதமான முட்டை கலவையை வந்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டேன். இப்போ இதை வெளியிலையும் தூக்கி போடாமைக்கு இது சரி ஒன்று செய்யணுப்போ கொண்டு வந்த பிரெட் சாண்ட்விச் இருந்துச்சு. அதைத்தான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு ஃபேனில் பட்டர் போட்டுக்கணும். ஒரு டீஸ்பூன் மாதிரி பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரச்சில் நாங்கள் ப்ரெட்டை வந்து நாங்கள் அந்த முட்டை கலவையில் வந்து 2 பக்கமும் நல்லா நனைச்சி இந்த ஃபேனில் போட்டுக்கணும். எப்படி நாங்கள் காட்டுற மாதிரி 2 பக்கம் எப்படி நனைச்சி எடுத்துக்குவோம் அந்த ப்ரெட்டை நனைச்சி எடுத்து எப்படி ஃபேனில் போட்ட பிறகு நாங்கள் அந்த ஃபில்லிங் கறி இந்த தான் அந்த கட்லெட் செஞ்ச கறி அதைத்தான் இதுக்கு மேலால் போட்டுக்க போகிறேன். இப்போ எல்லா இடமும் நல்லா படுகிற மாதிரி எப்படி நல்லா எல்லாம் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் போட்ட பட்டர் வந்து நல்லா அந்த கீழ்ப்பகுதி நல்லா ஊறி மெல்ட் ஆகி வரும். அதை நல்லா எப்படி சைடுக்கு ஆக்கிடணும் எல்லாம் ப்ரௌனுக்கும். இப்போ இதோட வந்து நாங்கள் உங்களுக்கு முதல்ல சீஸ் வச்சுக்கணும், இல்லாட்டி ஸ்லைஸ் சீஸும் வச்சுக்கணும். வச்ச பிறகு அடுத்த ப்ரெட் ஸ்லைஸையும் அதே போல் அந்த முட்டையில் நனைச்சி நல்லா மேலுக்கால போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகி வச்சு மறுபக்கம் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் தான். நீங்களும் உங்களுக்கு இஃப்தார் டைமுக்கு இது போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்து வந்து ஃபலூடா தான் செஞ்சதுக்கு அப்புறம் குயிக்காக ஃபலூடா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீட்டில் ஈஸியான முறையில் இதுக்கு வந்து கசகசா கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி அப்படியே அதை வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு கப்புக்கு வந்து மில்க் பவுடரும் அடுத்த கப்புக்கு வந்து ஹாட் வாட்டரும் சேர்த்துட்டேன். நீங்கள் ஹாட் வாட்டர் சேர்த்து இந்த மில்க்கை வந்து நல்லா எப்படி அடித்து எடுத்துக்கணும், எப்படி தூக்கி எப்படி இதை வந்து ஊற்றி எடுத்துன்னு இந்த கட்டியும் இதுவும் இல்லாமல் உங்களுக்கு மில்க் ரெடி ஆகிடும். இப்போ இந்த மில்க்குன்னு எப்படி ஊற்றி எடுத்த போகிற இதை வந்து ஒரு பெரிய ஒரு ஜாருக்கு மாற்றிட்டேன். உங்களுக்கு மில்க்கு இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்தும் செய்யலும். உங்களோட இனிப்பு கேட்டு சீனி சேர்த்துக்குவோம். நான் குறைவா சேர்த்துட்டேன். ஏன்னா ரோஸ் சிரப்லேயும் சீனி இருந்ததால் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துட்டேன். இப்போ இதோட வந்து நான் ரோஸ் சிரப் சேர்த்துட்டேன். இந்த வீட்டில் செஞ்ச ரோஸ் சிரப் எனக்கு எத்தனையோ விதமான இதுகளுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. நீங்களும் இது போல் செஞ்சு வைங்க. இன்னும் நோம்பு அப்படியே இருக்குது, முடியலை என்ன இப்போ தான் கால்பகுதி மாதிரி போகுது நோம்பு. இப்போ இதோட வந்து நான் சந்தா ஸ்வீட்டையும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இது வந்து எங்களுக்கு 3 பேருக்கு குடிக்கிறது அளவுக்கு போதுமா. நான் இதில் இந்த அளவு தான் எப்போதும் செஞ்சு எடுக்குவேன். இப்போ இதோட வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். ஐஸ் க்யூப் சேர்க்கலைன்னா நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலும் நல்லா சில்லுண்டு கூலாக இருக்கும். ஈஸியான நார்மலான ஃபலூடா ரெடி. வீட்டிலே டக்குன்னு செஞ்சு டெய்லியும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அவசரமாக ஃபலூடா செய்யணுண்டு. அன்றைய நாள் வந்து இஃப்தாருக்கு வந்து இந்த கட்லெட்டும் பிரெட் சாண்ட்விச்சும் தான் செஞ்சுருந்தேன். இந்த ஹெல்த்தியான பிரெட் சாண்ட்விச்சை நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஒரு கட்லெட் உடச்சி காட்டேன். இப்படி தான் இருந்துச்சு. நல்லா அந்த சீஸ் வந்து நல்லா இழுபட்டு வரும் கடித்து சாப்பிட செல்லவங்களுக்கும். உங்களுக்கு சீஸ் இல்லாமல் வெறுமனே அந்த கறி போட்டு அப்படி செய்யலாம். இப்படி செஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த கறி எதுவும் வெளியே வராது, வெடிப்பு ஆகாது இந்த கட்லெட். புதுசாக பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். நோன்பு திறக்கிற இடத்துல பார்க்க சிலவங்களுக்கு வழங்கும். இந்த சாக்லேட் வகையில் பிஸ்கெட்டு, அந்த சாக்லேட் ஃபலூடா அதெல்லாம் இருக்கும். அவள் கொண்டு வந்து விற்பா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.